வணக்கம். ஈரானின் ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவின் அதி உயர் நிபுணர்கள், ஏவுகணை தொழில்நுட்ப நிபுணர்கள் குழு கடந்த ஜூலை மாதம் 13ஆம் திகதி ஏமன் நாட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள். இது இரகசிய பயணம். ஹவுதி ஆயுததாரிகளுக்கான அதிநவீன ஏவுகணைகள், அதிநவீன ஆளில்லா விமானங்கள் போன்ற பலதரப்பட்ட முழுமையான போருக்குரிய ஆயுதங்களை இரகசியமான முறையில் ஹவுதி ஆயுததாரிகளிடம் ஈரான் கொண்டு சென்று சேர்த்து விட்டதாக ராய்டர் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த தூது குழுவினரும் நிபுணர்களும் ஏமன் நாட்டினுடைய விமான படைத்தளம் சனாவில் இறங்க முற்பட்ட பொழுது சரியாக குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து வேறொரு விமான நிலையத்தில் ஈரானுடைய மெஹர் ஏஆரில் மூலமாக இவர்கள் சென்று இறங்கி இருக்கின்றார்கள். இந்த பயிற்சிகள் இப்பொழுது வர இருக்கின்ற பெரும் போர் தீவிரமாக வெடிக்குமாக இருந்தால் பெப் அல் மெண்டிப் நீரிணையை முற்றாக கட்டுப்படுத்தி சர்வதேச எரிபொருள் வர்த்தகத்தை தடுப்பதற்கான பலத்தை ஹவுதி ஆயுததாரிகளுக்கு வழங்குவதற்கு இந்த பயணம் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஹவுதி ஆயுததாரிகள் நேற்று இரவும் சவுதி அரேபியாவினுடைய வர்த்தக கப்பல் ஒன்றின் மீது செங்கடல் பகுதியில் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் கப்பல் சிறிய சேதம் அடைந்ததாகவும் நலமாக திரும்பிவிட்டதாகவும் சவுதி அரேபியா தெரிவித்திருக்கின்றது. சவுதி மிகவும் ஆபத்தான ஒரு நிலையையும் ஒரு முடிவையும் எடுக்க வேண்டிய விளிம்பு நிலைக்கு இந்த தாக்குதலால் தள்ளப்பட்டிருக்கின்றது என்பது முதலாவது செய்தி துண்டாக அமைகின்றது. இரண்டாவதாக, பாரத போர் போல ஒரு காட்சி நடைபெற்றிருக்கின்றது. ஈராக்கினுடைய பிரதமர் அலி அல் ஜைதி ஈரானுக்கு விஜயத்தை மேற்கொண்டது நேற்று முன்தினம். அந்த விஜயத்தின் பொழுது அவர் ஈரானுடைய அரச அதிகாரிகள் அதிபர் மசூத் பெசஸ்கியான் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி ஆகிய இருவரிடமும் அமெரிக்காவினுடைய புதிய சமாதான திட்டத்தை வழங்கினார்கள். அமெரிக்க படைகள் இப்பொழுது பெரும் தாக்குதல் ஒன்றிற்காக இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஹாலிவுட் திரைப்படம் ஒன்றில் வருகின்ற கிளைமேக்ஸ் காட்சியில் எண்ணிக்கை இல்லாத அளவு பெருந்தொகை படைகள் வருவது போல ஏராளம் படைகளை இஸ்ரேலில் இருந்து ஈரானினுடைய எல்லை வரை பெருந்தொகையாக குவித்து விட்டார்கள். இந்த படைகள் அனைத்தும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய பச்சை கொடிக்காக தயார் நிலையில் இருக்கின்றன. ஒரே ஒரு சமிக்ஞை போர் ஆரம்பித்து விடும். இந்த நிலையை விளிம்பில் வைத்து ஈராக்கினுடைய பிரதமரை தூதாக அனுப்பியிருந்தார்கள். அந்த தூது திட்டத்தை படித்த பின்னர் உனக்கு ஊசிமுனை நிலமும் இல்லை, உனக்கு பாதி நாடும் இல்லை, 5 வீடும் இல்லை, ஊசிமுனை நிலமும் இல்லை என்று கண்ணனை பார்த்து துரியோதனன் கூறிய பாரத கதை போல ஈராக்கினுடைய பிரதமர் அவர் கண்ணன் அல்ல. அந்த காட்சியை மட்டும் ஒப்பீடு செய்கின்றோம். அவரை பார்த்து இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதில் 3 பெரும் தவறுகள் இருக்கின்றன, அமெரிக்காவுடன் இனி ஓர் இடைக்கால ஒப்பந்தத்திற்கு இடமே கிடையாது, முதலில் ஹோர்முஸ் நீரிணை யாருக்கு சொந்தம், இதில் அமெரிக்கா இறுதி முடிவை எடுக்க வேண்டும், இது ஈரானுக்கு தான் சொந்தம் என்கின்ற உண்மை முடிவை எடுத்த பின்னர் மேற்கொண்டு மற்ற விடயங்களை பேசலாம் என்றும், இந்த ஒப்பந்தமானது அமெரிக்கா தானே பெரியவர் என்று தனக்குத்தானே 100க்கு 100 புள்ளியை வழங்கி இங்கே பேச வந்திருக்கின்ற ஒரு மேட்டிமைத்தனம் மிக்கதாக இருக்கின்றது. அமெரிக்கா நினைப்பதை போல அமெரிக்காவை நாங்கள் ஒன்றும் பெரியவராக நினைக்கவில்லை என்பது ஈரானுடைய மறுப்பு. இரண்டாவது, இந்த திட்டத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் முற்றிலும் லாஜிக் அற்றவை, அதாவது தத்துவத்திற்கே முரண்பாடானதாக இருக்கின்றது. இந்த திட்டம் மிக பெரும் தவறாகவும் அமெரிக்காவினுடைய கட்டுக்கடங்காத பேராசைகளை எல்லாம் உள்ளடக்கி இருப்பதாகவும் இருக்கின்றது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, புறப்படுங்கள் என்று ஈரானினுடைய பிரதமரை திருப்பி அனுப்பிவிட்டு இப்பொழுது ஈரான் ஈராக்கின் மீது குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. ஈராக்கினுடைய அமெரிக்க படைத்தளங்களில் இப்பொழுது பாரிய வீடியோஸை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதை இப்பொழுது உடனடியாக அறிய முடியவில்லை. இரண்டாவதாக, நேற்று இரவு தாக்குதல்களில் அதிக முக்கியம் பெற்றது ஈரானுடைய ட்ரோன்கள், ஆளில்லாத விமானங்கள் குவைத்தில் மீது நடத்திய தாக்குதல் மிக பிரமாண்டமான தாக்குதலாக இருக்கின்றது. எப்படி வெட்டுக்கிளிகள் விவசாய நிலங்களில் வந்து மொய்க்குமோ அது போன்ற படையெடுப்பாக ட்ரோன்களின் படையெடுப்பு இருந்தது. சுட்டு வீழ்த்த முடியாது, அத்தனை பெருந்தொகையாக இருந்ததனால் சேதங்கள்
சேதங்கள் அதிகமாக இருக்கின்றது. இது குறித்த விவரம் வரவில்லை. ஆனால் ட்ரோன்கள் வெட்டுக்கிளிகளாக மாறுகின்ற தாக்குதலை ஈரான் நேற்றிரவு அறிமுகம் செய்திருக்கின்றது. இது மிகவும் பயங்கரமானதாக இருக்கின்றது. ஈரானும் ஏட்டிக்கு போட்டியாக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவும் அதுபோல தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் எல்லாவற்றையும் குறிவைத்து ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகிவிட்டது. அதுபோல இஸ்ரேலை நோக்கியும் தங்களுடைய தாக்குதல்கள் நடைபெறப் போவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. அமெரிக்கா சகல படைத்தளங்களையும் முற்றுமுழுதான போர் நிலைக்கு தயார் நிலையில் வைத்து இப்பொழுது பாரத கதையில் வந்த கண்ணனுடைய தூது போல ஈராக்கினுடைய பிரதமரை தூதனுப்பி அந்த தூது திட்டம் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. இனி என்ன செய்ய போகின்றார்கள்? கண்ணன் துரியோதனிடம் தூது சென்ற பொழுது 5 வீடுகளை கூட அவன் தர முடியாது என்று ஏன் மறுத்தான் என்பதை நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ 5 வீடுகளை தர மறுப்பாயாக இருந்தால் போரினால் உன்னை அழித்து விடுவோம் என்கின்ற கருத்தியலுடன் கண்ணன் அங்கே சென்றான். எனவே கண்ணனுடைய கோரிக்கையில் மேட்டிமைத்தனம் இருந்தது. துரியோதனாதியோரை அழித்து விடக்கூடிய பலம் எங்களிடம் இருக்கின்றது என்ற வீராப்பும் இருந்தது. ஆகவே இதற்கு இணங்குவேனாக இருந்தால் 5 வீடுகளை வழங்குவேனாக இருந்தால் பாண்டவர்களுடைய பலத்திற்கு அடிபணிந்ததாகிவிடும் என்பதனால் தான் அவன் வணங்கா முடியாக இருந்த அவன் இந்த போரை ஏற்றுக்கொண்டான். அதுபோலத்தான் அமெரிக்கா இவ்வளவு பெருந்தொகையான படைகளை குவித்துவிட்டு தூதுவராக ஒருவரை அனுப்புகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய கருத்து என்ன? கண்ணன் தூது போல தானே பெரியவன், வெற்றி தனக்கே உரியது என்கின்ற மமதையுடன் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை அபஸ் அரக்சி கூறுகின்றார். எனவே தூது செல்பவர்கள் தங்களிடம் பலம் இருக்கின்றது, போருக்கு தயார், நீ உயிருடன் பிழைக்க வேண்டுமாக இருந்தால் இதற்கு இணங்கு என்பதையே தீர்வு திட்டமாகவும் பேச்சுவார்த்தையாகவும் வைப்பதனால் தான் உலகத்தில் எல்லா தீர்வு திட்டங்களும் அமைதியை தேட முடியாமல் தோல்வி அடைகின்றனவா என்ற ஆய்விற்கு இது துணையாக அமைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோக்களை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.